இந்த உலகம் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குது, ஒழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னாலேயோ உங்களாலேயோ இருக்காது. மகான்கள் தான் வாழ்க்கைன்னா என்ன, இதுதான் சரி இது தப்புன்னு அவங்களாம் நமக்கு பாதை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நாம் புரிஞ்சு ஒரு மனுஷனாக இப்போ வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது இந்த ஒழுக்கத்தை நாம் இறைவனெல்லாம் பார்க்க வேணாம், வாழும் வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கிறோம். யாருக்கும் சாட்சி சொல்ல வேணாம், இறைவனுக்கும் பயப்பட வேணாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பயப்பட வேணாம். நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அந்த மனசாட்சிக்கு வித்தை கற்றுக் கொடுத்த அந்த தெய்வத்தை கொண்டாடியே தீரணும். நாம் கொண்டாடினால்தான் நாளைக்கு உலகம் கொண்டாடும். ஏன்னா நிறைய சமாதிகளில் விளக்கேற்ற கூட இன்றைக்கி ஆள் இல்லை, எடுத்து செய்ய ஆள் இல்லை. காரணம் என்னென்னா இந்த மாதிரி இது வேணாம் அது வேணாம்னு சொன்னதுக்காக தான். ஐயாவும் இதெல்லாம் கொண்டாட சொல்லலை, சொல்லவும் மாட்டார். ஏன்னா ஞானத்தோட உச்சமே அதுதான். தன்னை கொண்டாடுறதுக்காக அவர் வரலை. ஆனால் நாம சீடர்கள், என்னோட குருநாதர் எப்படிப்பட்டவர்ன்றதை இந்த உலகத்துக்கு நான் சொல்லி ஆக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் உண்டு. ராமகிருஷ்ணர் ஒரு ஓலை குடிசையில், கிழிஞ்சு போன ஓலை குடிசை, அதுவும் புத்தம் புதுசாக போட்ட ஓலை குடிசையில், ஒரு பொத்தல் பொத்தலாக இருக்கக்கூடிய ஒரு ஓலை குடிசையில் தான் அவர் 4 காலம் ஃபுல்லாக தங்கியிருந்தார். ஒரு கிழிஞ்சு போன பாய். இப்படி தான் அவர் காலம் ஓடின்னு இருந்தது. ஆனால் விவேகானந்தர்னு ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் குறுக்க வந்ததுக்கப்புறம் ராமகிருஷ்ணரோட சமாதி கட்டிட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த அரண்மனை மாதிரி அந்த ஆசிரமம் கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி போகக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு ஒரு ஒளி விளக்காக இன்றைக்கி வரைக்கும் ராமகிருஷ்ண மடம் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்குது. ஏன் குருநாதர் ஓலக்கோட்டாவில் தானே இருந்தார் அப்படின்னு அடுத்து வந்து விவேகானந்தரும் அதுக்கு அடுத்து வந்த சீடர்களும் அதே ஓலை குடிசை போட்டு தங்கியிருக்கலாமே, ஏன் அவங்க அதை பண்ணலை? எதுக்கு அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி கட்டினாங்க? விதண்டாவாதம் பேசக்கூடிய இடம் இது இல்லை. ஒரு ஞானி தன்னை மறைக்கிறது தான் ஒரு ஞானிக்கான அடையாளம். தன்னை காட்டக்கூடிய அடையாளம் யாருக்குன்னா, ஞானம் என்று தெரியாதவனுக்கு அடையாளம் நான் யார் காட்டுவேன் அப்படின்றதுக்கு. ஐயா கடைசி வரைக்கும் தன்னை அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தது காரணம், அவர் உச்சத்தில் இருந்ததுனால, அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற தெளிவு வந்ததுனால கடைசி வரைக்கும் தன்னை தானே தாழ்த்திக்கினே இருந்தார். ஆனால் என்னுடைய குருநாதருடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதை ஒரு நாள் எல்லாரும் ஒன்று கூடி செய்கிறோம். சரிங்களா? இது கேள்விகள் வரும், எப்பவுமே கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கான விடைகளும் கண்டிப்பாக இருக்குது. அதனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஞானத்தின் உச்சபட்ச நிலை. நாமெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்கள், நமக்கு அந்த பக்குவம் இல்லை. பக்குவம் இல்லாதனால தான் வாழ்க்கையில் சதா சர்வகாலமும் தடுமாறிக்கினே இருக்கிறோம். அப்போது ஞானிகளை கொண்டாடுவோம், அவங்க போன பாதையில் நாமளும் போகுவோம். நமக்கு அதுக்கான விதி இல்லைனாலும் கூட அவங்களோட ஆசீர்வாதத்தினால இன்றைக்கி இல்லைனாலும், இந்த பிறவியில் இல்லைனாலும், எந்த பிறவியில் இருந்தாலும் நம்முடைய குருநாதர் நமக்கு அருள் செய்து நம்மளை கடை சேர்த்து விற்க வேண்டிய பொறுப்பு அவரை சார்ந்தது. அதனால் எல்லாரும் எப்பவும் ஒன்று சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக நல்லா பாடம் பண்ணுவோம். ஒரு நாள் நமக்கும் அந்த நிலை வந்தே தீரும். அதுக்கு நம்ம குருநாதரோட ஆசீர்வாதம்.